கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நெய்யூர் பகுதியைச் சேர்ந்த டேவிட் ஸ்டஃபோர்டுக்கும் ஃபெமிசியா ராஜவின்சிக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. குவைத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் டேவிட் 2 மாத விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்தார். அப்போது 8 மாத கர்ப்பிணியாக இருந்த ராஜவின்சியை தாக்கியதில் குழந்தை இறந்தே பிறந்தது. சிகிச்சை முடிந்து மருத்துவமனையிலிருந்து கணவர் வீட்டுக்கு ராஜவின்சி சென்ற நிலையில் திங்கள் சந்தை குளச்சல் சாலையில் இரவு நேரத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி ராஜவின்சி காயமடைந்ததாக கூறி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 4ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு வீட்டில் சும்மா படுத்திருந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போய் நைட்டியோட இது பண்ணி அவளுக்கு ஹஸ்பண்ட் வந்து இது மர்டராக கொலை செய்யணுங்கிற ஒரு இதில் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த நெய்யூரில் இருந்து அவங்க வண்டியில் ஏற்றி ஆக்சிடெண்ட் உண்டு பண்ணி ஏர் பேக்கெல்லாம் வெளியே வந்து பட் வண்டிக்குள்ளால் வந்து எந்த ஒரு சொட்டு பிளட்டு கூட கிடையாது. இந்த மாதிரி இல்லாமல் பண்ணி இது பண்ணிவிட்டு கீழே தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்களா இல்லை வீட்டிலேருந்தே அடித்து கொண்டு போனாங்களா தெரியாது. தலை மட்டும்தாங்க, தலை மண்டவோடு வந்து பீஸாக ஒரு 10-20 பீஸாக உடஞ்சி அந்த மாதிரி உள்ளே கிடக்கு. மொத்தத்தில் வந்து தலைக்கு கழுத்துக்கு மேலே தலை அவ்வளோ இதாகிடுது. வேறு பாடியிலையோ இல்லைன்னு சொல்லி வச்சுன்னா அவனுக்கு பாடியிலேயோ ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேல் சிகிச்சைக்காக கேரள மாநிலம் அனந்தபுரி தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ராஜவின்சி சிகிச்சை பலனின்றி கடந்த 7ஆம் தேதி உயிரிழந்தார். வரதட்சணை கொடுமை செய்து தனது மகளை கொன்றுவிட்டதாக செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். வரதட்சணை நீ என்ன கொண்டு வந்தேன்னு சொல்லி தான் போட்டு வீட்டில் வந்து பிள்ளை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்களாம். இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு கூட என்ன பிள்ளை நான் ஃபோன் பண்ணேன். அப்போ சொன்னேன், டேடி என்ன உடனே வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இல்லைன்னா என்ன இது பணம் தான் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அதே மகளை இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இருந்துக்க, நாளைக்கு நான் வந்து காலையில் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு. அதுக்குள்ளே அந்த மேட்டர்லாம் நடந்தது. மன்னார்குடி திவ்யா, ஆம்பூர் சுமித்ரா, மயிலாடுதுறை மீனாட்சி என அண்மை காலங்களில் தமிழகத்தில் வரதட்சணை கொடுமைகளில் இளம் பெண்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. பெற்று வளர்த்து சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து மனநிறைவோடு புகுந்த வீடு அனுப்பி வைக்கும் பெற்றோருக்கு மகள்களின் மரணமே பரிசாக கிடைக்கும் துயரங்களுக்கு முடிவே இல்லையா என்று கேள்வி எழுப்புகிறது இந்த சம்பவங்கள். புதிய தலைமுறைக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் மனு.